Hi friends, welcome to Divya's Nalabagam. After a long time நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போறோம். என்னன்னா பரங்கிக்காய் அல்வா. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல அல்வாக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். இதுல 200 கிராம் பரங்கிக்காய் எடுத்து தோல் சீவி நல்லா திருவி வச்சுக்கணும். 1/2 கப் பால், 1/2 கப் சர்க்கரை, கொஞ்சம் போல பாதாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் போல முந்திரி அதுவும் சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இதுல வாட்டர்மெலன் அப்புறம் பம்கின் சீட் அது வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம திருவி வச்சிருக்க பரங்கிக்காய் எடுத்து இதுல சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பரங்கிக்காய் வந்து நல்லா வந்து வதங்கி வரணும். இந்த பச்சை வாசனைலாம் போற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா நெய்ல போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் பால் அதை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த பாலோட இந்த பரங்கிக்காய் வந்து நல்லா சேர்ந்து கலந்து ஒன்று போல வெந்து வரணும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அல்வாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாம நல்லா கலரணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். அதனால நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பால் வந்து அந்த பரங்கிக்காய் அப்சர்வ் ஆகி நல்லா வந்து கலந்து வரும். அந்த டெக்ஸ்சரே மாறி ஒரு மாதிரி திக்கா வரும். கிளற முடியாம கொஞ்சம் டைட் கொடுக்கும். ஸோ அது மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கண்டென்ஸ்ட் மில்க் 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நான் முழுசாவே கண்டென்ஸ்ட் மில்கா சேர்த்து பண்ண போறது கிடையாது. கொஞ்சம் பாதி சர்க்கரையும் பாதி கண்டென்ஸ்ட் மில்க்கும் சேர்த்து தான் பண்ண போறேன். ஸோ கண்டென்ஸ்ட் மில்கை சேர்த்து நல்லா ஒன்று போல கலந்து விட்டுருங்க. இப்போ கண்டென்ஸ் மில்க் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் சர்க்கரை. இந்த 1/2 கப் சர்க்கரை வந்து இதுக்கு போதுமானதா இருக்கும். சர்க்கரை இன்னும் நிறைய சாப்பிடணும்னு விருப்பப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு, நான் வந்து 1/2 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 சிட்டிகை உப்பு. எந்த ஸ்வீட்டுக்குமே உப்பு சேர்த்தாதான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா எலிவேட் பண்ணி கொடுக்கும். அதனால நான் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடுறேன். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கைவிடாம கலரிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் போல சேஃப்ரான் ஸ்ட்ரிங்ஸ் ஒரு 10 ஸ்ட்ரிங்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து அல்வாக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால நான் சேஃப்ரான் ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வறுத்து வச்சிருக்க சீட்ஸு அப்புறம் பாதாம் முந்திரி அது எல்லாமே வந்து நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். நடுவில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்தேன். அதை வந்து நான் இந்த வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். ஸோ இப்போ நல்லா வந்து இந்த முந்திரி பாதாம் அப்புறம் சீட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அல்வா பதம் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நல்லா டைட் கொடுக்குது. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலரிட்டே இருங்க. இப்போ கடைசியாக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ கிளேஸாக இருக்கு பாருங்க. அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கிளேஸோடவே நம்ம வந்து அல்வாவை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்படியே அல்வா வந்து வழுக்கிட்டு ஓடும். அந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட அல்வா வந்து கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கொட்டும் போதே உங்களுக்கு தெரியும். அப்படியே நெய் சொட்ட சொட்ட அந்த பவுலில் வந்து அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. ஸோ மேலே வந்து நான் கொஞ்சம் பாதாம் முந்திரியெல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மொத்தமாகவே ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். நம்ம இந்த அல்வாவை ரெடி பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் இந்த அல்வா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.